ஹாய் ஹலோ வணக்கம் அனிமி லவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம அனிமி அப்டேட்ஸ் அண்ட் அனிமி நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த அனிமியோட தமிழ் டப்பிங்லாம் வந்திருக்கு, அதில் எதெல்லாம் சூப்பராக இருக்குது, ஸோ அப்கமிங் தமிழ் டப்பிங் அனிமிஸோட டைம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம அனிமி எக்ஸ்போ வேறு முடிஞ்சிருக்கு. ஸோ அதில் என்னென்ன அனிமிலாம் ஸ்ட்ரீமிங் பண்ணாங்க, ஸோ அதில் எந்தெந்த அனிமிலாம் பர்ஃபார்ம் பண்ணிச்சு, அதெல்லாம் எப்படி இருக்குன்றதையும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அப்புறம் என்ன காய்ஸ், வீடியோவை கிக் ஆஃப் பண்ணலாம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ வீடியோட மிடில்ஸ் முக்கியமான அனிமி இன்ஃபோலாம் இருக்கு, ஸோ மிஸ் பண்ணாதீங்க. வாங்க நம்ம ஓவரா பேசாம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம விச்சேட் ஆட்லரோட சீசன் 2 வந்து அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஸோ 2026 வந்ததுலேயே ஒரு சூப்பரான அனிமியில் இதுவும் ஒரு பயங்கரமான அனிமி. ஸோ இந்த அனிமியோட அனிமேஷன் வேற லெவலில் இருக்கு. ஸோ அனிமி நல்லா இருக்கு, பட் என்ன கொஞ்சம் ஸ்லோவாக போகும். ஸோ சூப்பராக இருக்கு. அனிமி பார்க்காதவங்க ஃப்ரெண்டு கூட பார்ப்பாங்கன்ற மாதிரிலாம் நிறைய இந்த அனிமிக்கு பில்டப் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி இந்த அனிமியும் வேற லெவலில் இருந்து. ஸோ அந்த அனிமியோட சீசன் 2வும் இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் வந்து இந்த இயர்லேயே வந்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேற லெவலான அனிமி என்னன்னு பார்த்தீங்கன்னா விஸ்டோரியா வாண்டட் ஸ்வார்டு தான். ஸோ அதோட சீசன் 2 வந்து பயங்கரமாக ஓடிச்சு. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்த அந்த அனிமி, அனிமேஷன் குவாலிட்டியும் சரி, ஆக்ஷன் சீன்ஸும் சரி வேற லெவலில் இருந்து. அந்த அனிமியோட சீசன் 3யும் அஃபிஷியலி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இயர் 2027 ஃபாலில் இல்லைனா சம்மரில் எதிர்பார்க்கலாம். அப்படியே ஒரு மேஜர் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேஜேகே ஜுஜுட்சு கைசனோட சீசன் 4ஓட ஒரு ட்ரைலரும் விட்டுருந்தாங்க. வேற லெவலில் இந்த ட்ரைலர் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் இயர் நம்ம ஜேஜேகேவோட கலிங் கேம் பார்ட் 2 வருது. ஸோ ஐ எம் ஈகலி வெயிட்டிங் ஃபார் ஜேஜேகே சீசன் 4. ஏன்னா ஜேஜேகே சீசன் 3 வந்து வேற லெவல் ஹிட் ஆச்சு. ஸோ அதை தொடர்ந்து நெக்ஸ்ட் இயரே பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் இல்லைனா 2028ஓட ஸ்டார்டிங்லேயும் நம்ம எதிர்பார்க்கலாம். மேபி நெக்ஸ்ட் இயர் வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட் கில் ப்ளூவோட சீசன் 2 அஃபிஷியலி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் 2027 வந்து சம்மர் இல்லைனா ஃபாலில் தான் இந்த அனிமியோட சீசன் 2 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமேன்னு சொல்லலாம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. ஸோ இந்த அனிமியோட எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உண்மையிலே நல்லாயிருக்கும். 12 எபிசோட் தான். ஸோ அதை தொடர்ந்து இப்போ வந்து யாருமே எதிர்பார்க்காத வகையில் சம்பவம் பண்ணிட்டு இருக்க சோலோ லெவலிங் பிகான் த சிஸ்டம்ன்ற மூவி அப்டேட்ஸ் தான். ஸோ திடீர்னு சோலோ லெவலிங் சீசன் 3 வரப்போகுதுன்னு எல்லாரும் அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நடுவில் குறுக்க இந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி சோலோ லெவலிங் பிகான் த சிஸ்டம் கான்செப்ட் வீடியோன்னு ஒன்று விட்டுருந்தாங்க. ஸோ நிறைய பேர் அதை ட்ரெய்லருன்னு தப்பாக நினச்சிட்டு இருந்தாங்க. பட் அது ட்ரெய்லர் கிடையாது, ஒரு கான்செப்ட் வீடியோ. இந்த மாதிரி நாங்கள் ஒரு படம் எடுக்க போகிறோம், ஸோ அதுக்கான கான்செப்ட் வீடியோ விட்றோம்பான்ற மாதிரி ஒரு வீடியோ விட்டுருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு வேற லெவலில் இருக்குன்னாங்க. ஸோ உண்மையிலே வீடியோ நல்லாவே இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பார்க்கலாம், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ அனிமேஷன் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மாதிரி ஒரு லைவ் ஆக்ஷனுக்குள்ளே அனிமியை இன்க்ளூட் பண்ணுற மாதிரி ஒரு 4D குவாலிட்டியில் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தாங்க. அது உண்மையிலே நல்லாவும் இருந்து. ஸோ பர்டிகுலராக என்ன கேட்டிங்கன்னா, இதில் ஒரே ஒரு ஃப்ரேம் மட்டும் எனக்கு தனியாக தெரிஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ நம்ம சங்ஜிங்கோ காட்டும் போது அந்த கார் வெளியேந்து ஒரு ஃப்ரேம் வச்சுருப்பாங்க, அந்த இடம் மட்டும் சுத்தமாக செட்டே ஆகலை. ஏன்னா வந்து ஸ்டார்டிங்லேருந்து காட்டும் போது ஒரு மாதிரி லைவ் ஆக்ஷன் மாதிரி காட்டு, மேலே ட்ராகன்லாம் பறக்கிறத காட்டிட்டு நம்ம ஜிங்குவை ரிவீல் பண்ணுற வரைக்கும் சூப்பராகவே இருந்தது. பட் அந்த கார் பின்னாடி இருந்து அந்த சீனை காட்டும் போது, ஸோ அந்த கார் உள்ளேருந்து நம்ம ஜிங்கு அப்படியே பீச்சுகளில் நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது நல்ல சீன். பட் அந்த காரு பின்னாடி நம்ம சங்ஜிங்கு நிற்கிறது வந்து எப்படி அந்த கார் தனியாக அந்த இடத்துல நம்ம சங்ஜிங்கை கட் பண்ணி ஒட்டின மாதிரி ஒரு ஃபீலிங். மற்றபடி அந்த கான்செப்ட் வீடியோ உண்மையிலே சூப்பராக இருந்து. சவுண்டெல்லாம் பயங்கரமாக இருந்து. நெக்ஸ்ட் இயர் ஒரு மூவிக்கான இயர்னே சொல்லலாம். ஸோ அனிமேஷன் மூவிலாம் பட்டைய கிளப்ப போகுது. ஸோ அதில் முக்கியமான ஒரு மூவி சோலோ லெவலிங் பிகான் த சிஸ்டம். ஸோ இதோட மூவி அப்டேட்ஸ் வந்து இதோட ரிலீஸ் டேட்டு எப்போ என்னென்ன பண்ண போகிறாங்கன்றது ஸோ இன்னும் அஃபிஷியலி சொல்லலை. ஸோ சொன்னாங்கன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக போட்டுருவேன். ஸோ அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆனால் நெக்ஸ்ட் இயர் இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுதுன்ற மாதிரி மட்டும் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேஸ்டலோட பார்ட் 2 மூவியும் நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு தரமான அப்டேட் தான். ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த வருஷம் மார்வலுக்கு ஏந்தி விட்டாங்கன்னா அடுத்த வருஷம் அனிமி மூவிஸுக்கு ஏந்தி விட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ தரமான அனிமி மூவிஸ்லாம் நெக்ஸ்ட் இயர் வரப்போகுது. நெக்ஸ்ட் வந்து இப்போ புதுசாக ரிலீஸ் ஆன 2 அனிமியை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிளாக் டார்ச்ன்ற ஒரு
அனிமே. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் இப்போ ஜூலை 5th தான் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரீசெண்டாகவே இருக்குது, ஒரு நல்ல அனிமே தான். ஸோ பார்க்க கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. ஸோ அடுத்து சோலோ லெவலிங்கோட தம்பி அண்ணன்ட்டு ஊர் முழுக்க சொல்லிட்டு இருக்க டாம் ரைடர் கிங்குன்ற அனிமி தான். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் நான் இன்னும் பார்க்கல. ஸோ பார்த்தவங்க எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சோலோ லெவலிங் மாதிரியே இருக்கா இல்லை வேறு எதனா உள்ள விஷயம் இருக்கான்றதையும் சொல்லிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு மேஜர் அப்டேட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த மந்த்லேயே ஒரு கலக்கிட்டு இருக்க பிளாக் கிளாவரோட சீசன் 2 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அனிமி எக்ஸ்போ இப்போ நடந்தது இந்த மாதம். ஸோ அதில் வந்து பிளாக் கிளாவரோட ஃபர்ஸ்ட் எபிசோட் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. ஸோ வெறும் அனிமி எக்ஸ்போவில் மட்டும்தான் ப்ரீமியராக பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி இருந்ததுன்னு சொன்ன ரிவ்யூ வரைக்கும் தாறுமாறாக இருந்திருக்கான். ஸோ 5 வருஷம் வெயிட் பண்ணியிருக்காங்க, ஒர்த்தாக ஏதோ குக் பண்ணியிருக்காங்க. ஸோ செப்டம்பர் 25 இந்த அனிமே ரிலீஸ் ஆக போகுது. ஸோ சீசன் 2க்காக 5 இயர்ஸ் வெயிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்னும் 2.5 month தான். ஸோ வெயிட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அனிமேஷன் குவாலிட்டியும் பயங்கரமாக பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பிளாக் கிளவர் ஃபேன் செப்டம்பர் 25 நம்ம விசாட் கிங் ஆஸ்தாவோட சம்பவத்தை பார்க்க வெயிட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ப்ளீச் 1000 Years of Blood Warஓட ஃபைனல் பார்ட். ஸோ இதோட ட்ரெய்லர் வந்து நம்ம ஸ்டார்டிங்ல விட்டுருந்தாங்க. ஸோ ஆன்டிசிபேட்டிங் அனிமியா இந்த வருஷத்தில் பார்க்கப்பட்டது ப்ளீச். ஸோ அதில் வந்து ப்ளீச்சோட ட்ரைலர்லாம் விட்டு ஸோ ரிலீஸ் டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ சில காரணத்துக்காக கொஞ்சம் தள்ளி போயிட்டு ஸோ இப்போ வந்து ஜூலை 25 வந்து இந்த அனிமி ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அனிமியும் வந்து அனிமி எக்ஸ்போவில் வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு லெவலில் இருந்திருக்கு. ஸோ ஆனால் பிளாக் கிளவர் தான் தரமாக இருந்திருக்குன்ற மாதிரி எனக்கு நியூஸ் வந்தது. ஸோ அதை பொறுத்து நம்ம பீச்சோட எண்டிங்காகவே மறக்காமல் வந்து ஜூலை 25 அசம்பிள் ஆகிடுங்க. ஸோ எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தமிழ் டப்பிங் அனிமியோட லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ எந்தெந்த அனிமியோட தமிழ் டப்பிங்லாம் நல்லா இருக்குது, ஸோ நல்லா இல்லைன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம முஷிகோ டென்சாயோட சீசன் 3யோட ஃபஸ்ட்டு கோரோட அனிமி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜூலை 5th தான் ஃபஸ்ட் எபிசோட் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு வந்து தமிழ் டப்பிங்கும் சேர்த்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட தமிழ் டப்பிங் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ ஆல்ரெடி பார்க்காதவங்க 2 சீசனும் சூப்பராக இருக்கும். ஸோ அதையும் போய் பார்த்துருங்க. ஸோ அப்படியே வந்து நம்ம ரீ-0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்டோட அனிமிக்கு தமிழ் டப்பிங் வரப்போகிறதா சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இவங்க எப்படி தமிழ் டப்பிங் பண்ணுறாங்கன்னா டேரெக்டாக சீசன் 4 தான் தமிழ் டப்பிங் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதோட கோர் 2 பார்ட் 4ஓட கோர் 2 வரப்போகுது. ஸோ அதையும் தமிழ் டப்பிங் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னு தெரியல. ஸோ அதையும் வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. ஸோ ரீ-0 ஃபேன்ஸுக்கு இது நல்ல ட்ரீட்டாக இருக்குன்ட்டு நம்புகிறேன். ஸோ ப்ளூ பாக்ஸோட சீசன் 1க்கு தமிழ் டப்பிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அது உண்மையிலே நல்லாவே இருக்குது. ஸோ நான் இப்போ தான் அந்த அனிமையை பார்த்தேன். ஸோ தமிழ் டப்பிங்கில் தான் பார்த்தேன். ஸோ ஒர்த் டு வாட்ச், பார்க்கலாம். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட். ஸோ இது வரைக்கும் 2 சீசனுக்கு தமிழ் டப்பிங் பண்ணியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு சீசன் தான் பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து தமிழ் டப்பிங் அவ்வளோவும் செட் ஆகலை. ஸோ பார்த்த வரைக்கும் எல்லாருமே சொன்னது தமிழ் டப்பிங் அவ்வளோவும் நல்லா பண்ணலைன்ட்டு தான். ஸோ ஏன்னா நான் வந்து ஸ்டார்டிங் பார்க்கும்போது எனக்கு எதுவுமே செட் ஆகலை. ஸோ அந்த சீசன் எண்டிங் பார்க்கும்போது ஸோ மற்ற கேரக்டரோட வாய்ஸ்லாம் எனக்கு ஓரளவுக்கு பழகிடுது. பட் நம்ம ஆயனோ கோஜியோட வாய்ஸ் தான் எனக்கு அந்த சீசன் ஃபுல்லாகவே கொண்டு வச்சுருக்காங்க. எனக்கு தமிழ் டப்பிங்கை நான் கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட்டுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அதையும் மீறி நான் இங்கே பார்த்து எப்படி இருக்குன்ட்டு முடிவு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ போய் பார்த்துருங்க. ஸோ பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. ஸோ தமிழ் டப்பிங் பண்ணலாம், தப்பு இல்லை. ஸோ பண்ண கொஞ்சம் ஒழுங்காக பண்ணுங்கள். ஏன்னா அனிமி வந்து இப்போது வேர்ல்டு வைடு எவ்வளோ பாப்புலருன்னு தெரியும். ஸோ அதனால் தமிழ் டப்பிங் வந்து நீங்கள் ஒர்த்தாக பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஏன்னா கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட்டுன்ற அனிமிக்கெலாம் தமிழ் டப்பிங்லாம் வேறு லெவலில் பண்ண வேண்டியது. ஸோ கொஞ்சம் சொதப்பி வச்சுருக்காங்க. ஸோ நல்லாவே இல்லை. ஸோ அடுத்து வந்து சைபர் பங்க் எஜ்ரனோட சீசன் 2 வந்து இந்த வருஷம் 2026ஓட ஃபாலில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ சைபர் பங்க் சீசன் 1 பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸோ சீசன் 2 கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ நல்ல அனிமே தான். ஸோ அப்படியே வந்து லயர் கேம்ன்ற ஒரு புது அனிமே ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுக்கு தமிழ் டப்பிங் பண்ணி தான் விட்டுருந்தாங்க. ஸோ அதோட தமிழ் டப்பிங்குமே நல்லா இருந்தது. ஸோ
டீசன்ட் டு வாட்ச். அடுத்ததான் நம்ம வீடியோவில் கோஸ்ட் ஆஃப் டுஷிமான்ற ஒரு கேமை பேஸ் பண்ண ஒரு அனிமிக்கு அடாப்டேஷன் வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட நெக்ஸ்ட் இயர் வரப்போதா இல்லை 2028 வரப்போதான்னு இன்னும் அஃபிஷியலி அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான கேம்ன்ற மாதிரி சொன்னாங்க. நான் அந்த கேம் விளாண்டதில்ல, அதனால் எனக்கு தெரியல. ஸோ இந்த அனிமிக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க? ஸோ யாரெல்லாம் இந்த கேம் விளையாடிருக்கீங்க, நல்லா இருக்குமா இல்லையா, இதுக்கு அனிமிக்கு அடாப்டேஷன் வந்தால் சூப்பராக இருக்குமா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இந்த வருஷத்துல ரொம்ப ஆன்டிசிபேட்டிங்கான டாக் போன அனிமினா அது நம்ம காகுராபாச்சின்ற அனிமிக்கு தான். ஸோ இந்த அனிமியோட எபிசோட் 1ஐயும் இப்போ வந்து அனிமி எக்ஸ்போல ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்த சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த அனிமி வந்து ஒரு பட்டைய கிளப்பு போது வேற லெவலான ஆக்ஷன் பேக்கோட ஃபர்ஸ்ட் எபிசோடே தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த அனிமியும் இருக்கும். ஸோ நான் இந்த அனிமிக்காக ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த வருஷத்துலே ரொம்ப ஆன்டிசிபேட்டிங்கான ஹைப் கொடுத்த அனிமினா இந்த காகுராபாச்சி அனிமி தான். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் இயருக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஐ எம் ஈகலி வெயிட்டிங் ஃபார் திஸ் அனிமே. ஸோ இந்த அனிமே ரிலீஸ் ஆனோடனே இதோட அனிமி எக்ஸ்ப்ளனேஷன் இல்லைனா ரிவ்யூ நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும். ஸோ அடுத்து ஒரு முக்கியமான இசக்காய் சைடு ஒரு இன்ஃபோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேசிங் ஆஃப் த ஷீல்டு ஹீரோவோட சீசன் 5ஓட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அனிமேஷன் குவாலிட்டிலாம் ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்குது. ஸோ ரேசிங் ஆஃப் த ஷீல்டு ஹீரோ யாருக்கெல்லாம் பிடிக்குமோ, ஸோ சீசன் 5 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த இயரா நெக்ஸ்ட் இயரான்ட்டு அஃபிஷியல் டேட் தெரியல. ஸோ ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. ஸோ நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ கடைசியாக இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ கடைசி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ன்ற மாதிரி ப்ளூ லாக்கோட லைவ் ஆக்ஷன் மூவி ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுவும் வெறும் ஜப்பானில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஐமேக்ஸில். ஸோ இதோட டாக் வந்து இந்த இயரோட ஸ்டார்டிங்லேருந்தே போய்ட்டு இருந்துச்சு. ஸோ ப்ளூ லாக் சீசன் 2 முடிஞ்சதுலேருந்து லைவ் ஆக்ஷன் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி வந்து லைவ் ஆக்ஷன் பண்ண எந்த அனிமியுமே உருப்பிட்டதாக இல்லை. ஸோ எக்ஸப்ட் ஒன் பீஸ் மட்டும்தான். ஸோ அது நெட்ஃப்ளிக்ஸ் பண்ணதுனால அந்த 2 சீரீஸுமே சூப்பராக இருந்தது. சீசன் 1 அண்ட் சீசன் 2 நல்லாவே இருந்தது. ஸோ மற்றபடி லைவ் ஆக்ஷன்ட்டு ப்ளூ லாக் எடுக்க போகிறேன்னு சொன்னோடனே ஏன்டா நல்ல அனிமியெல்லாம் லைவ் ஆக்ஷன் பண்ணுறேன்ட்டு கெடுக்க போகிறீங்கன்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ ஆல்ரெடி வந்து சோலோ லெவலிங் வேறு லைவ் ஆக்ஷன் எடுக்க போகிறேன்ட்டு கேரக்டர்லாம் லீக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து நம்ம ப்ளூ லாக்குன்னு சொன்னோடனே நான் ஃபஸ்ட்டு எப்படி பண்ண போகிறாங்கன்னு தான் நினச்சேன். ஸோ எனக்கு பெருசாக கேரக்டர் டிசைனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ பட் ஆனால் வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ட்ரெய்லர் பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனையும் மறக்காமல் சொல்லிடுங்க. ஸோ ஜூலை மந்த் தான் இதோட லைவ் ஆக்ஷன் ரிலீஸ் ஆகுது. ஸோ அனிமி மூவி அளவுக்கு இந்த லைவ் ஆக்ஷன் மூவிக்கு வந்து ஹைப் இருக்குமா, ஸோ வசூல் பண்ணுமான்னு தெரியல. ஆகஸ்ட் மந்த் வந்து ஜப்பானில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ மேபி அடுத்த மாதம் இல்லை அதுக்கு அடுத்த மாதம் வந்து இந்தியாவில் எப்போ ரிலீஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். உங்களை நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோவில் மீட் பண்ணுறேன்.